பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளும் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மார்க் காஸ்பல் சாப்டர் 9 verse 25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை, நிரந்தரமான தீர்வுக்கு இயேசுவிடம் மட்டும் விசுவாசம் வையுங்கள், அப்பொழுது நீங்கள் நிரந்தரமான விடுதலை பெறுவீர்கள். நிரந்தரமான தீர்வுக்கு இயேசுவிடம் மட்டும் விசுவாசம் வையுங்கள், நிரந்தரமான விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நாம் யாரிடம் விசுவாசம் வைக்கிறோம். நமக்கு ஒரு தேவை வருது, ஒரு காரியத்தில் ஒரு ஜெயம் வேணும், தோல்வி மாறணும், இழப்பு மாறணும். அந்த நேரத்தில் நம்ம யாரிடம் விசுவாசம் வைக்கிறோம்? சில நேரங்களிலே நாம் நம்பி இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு போகிற இடமும் ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபெயிலியர் ஆகும்போது கர்த்தர் அவர்களை கொண்டு செய்யவில்லையா அப்படின்ற ஒரு யோசனையும் வரும். அதை தான் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ரேமாவா தர்றாரு. இயேசுவிடம் மட்டும் நீங்கள் நிரந்தர தீர்வுக்காக விசுவாசம் வைக்கணும். இந்த பகுதி நாம் அறிந்த பகுதி. ஒரு சிறு பையன் சின்ன வயசுலேருந்து அவன் தீயிலையும் தண்ணிலையும் அவனே போய் குதிப்பான், குதிச்சுக்கிட்டு கத்துவான். அது ஒரு நீர்க்கோவை வியாதி, சந்திரரோகி வியாதி. அவங்க அப்பாவால் இவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு பெரிய அசுத்தாவி. இப்போ இந்த அசுத்தாவி போகும்படியாக இவங்க அப்பா யார்கிட்ட கொண்டு வர்றார் இந்த பையனைனா, சீஷர்கள் இடத்துல கொண்டு வர்றார். இன்றைக்கும் நம்மிடத்தில் ஒரு காரியம் நடக்கணும், ஒரு விடுதலை வேணும் அப்படின்னா எத்தனையோ பேரிடத்துல போய் நம்ம விசுவாசம் வைக்கிறோம். அங்கெல்லாம் போய் அவங்க ட்ரை பண்ணியும் கிடைக்கல. இந்த நாள் ரேமா கர்த்தர் யார் கொடுக்குறாருன்னா, நீங்கள் அநேகரை நம்பி போய் கேட்டு கிடைக்கவில்லை என்கிற இடத்தில் நிற்கும் பொழுது தான் ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்றைக்கி சொல்கிறாரு, என்னிடத்தில் மட்டும் விசுவாசம் வை. எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணி தோத்துட்டியா, இப்போ என்னட்ட மட்டும் வை. இனிமேல் உனக்கு கிடைக்க போகிற விடுதலை தற்காலிக விடுதலை இல்லை, நிரந்தரமான தீர்வு. நிரந்தரமான தீர்வு. இந்த மனுஷன் தன் மகனை கொண்டு போய் சீஷர்கள்கிட்ட கொடுத்தப்ப அவங்கள்ட்ட கண்டுபிடிச்சிட்டாரு, இது அசுத்தாவின்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க, ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் சொல்யூஷன், தீர்வு. இன்றைக்கும் நீங்கள் பல காரியத்துக்காக, ஒரு வியாதிக்காக டாக்டர்கிட்டையோ, ஒரு பிரச்சனைக்காக யாரையோ ஒருத்தட்டையோ போய் நிற்கும்போது அவங்க பிரச்சனையை கண்டுபிடிக்கிறாங்க, இதுதான் பிரச்சனைன்றதை சொல்கிறாங்க. ஆனால் தீர்வு நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த டாக்டர்கிட்டே தீர்வு இருக்கும், அந்த மனுஷன்ட்டே தீர்வு இருக்கும், இவரே நமக்கு தீர்வு கொடுப்பார். ஆனால் அவர் ட்ரை பண்ணி கடைசியில் அதுவும் தோல்வி. ஆனால் உங்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னா விசுவாசத்தை இயேசுவிடம் மட்டும் வையுங்கள். அதனால தான் இன்றைக்கி நம்ம கொடுக்குற ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையில் என்ன வார்த்தைனா, இனி. அதுதான், இனி இவனுக்குள் போகாதே. இயேசு சொல்லுகிறார் இனி. அப்படின்னா இதுவரைக்கும் எல்லாம் பண்ண, இனி இவனுக்கு பர்மனண்ட் டெலிவரன்ஸ். இனிமேல் சந்திரரோகின்ற வியாதியை பற்றி நீ பேசவே வேண்டாம். இன்னையோட உன் பிரச்சனை முடிஞ்சுது, இன்னையோட உன் ப்ராப்ளம் ஓவர், இனிமேல் உனக்கு சொல்யூஷன் தான், நீ பெற்றுக்கொண்டு போ. அப்போ அதுக்கு நம்ம வரணுன்னா, அந்த நிரந்தர தீர்வுக்கு வரணுன்னா, அந்த தகப்பன்ட்ட ஆண்டவர் எதிர்பார்த்த 2 காரியங்கள் நம்மள்கிட்ட இருக்கட்டும். ஒன்று என்ன தெரியுமா, ஆண்டவர்கிட்ட அவன் வரும்போது ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், ஆண்டவரே, இந்த அசுத்தாவியை இவனை விட்டு துரத்த உம்மால் கூடுமானால் அப்படின்னா. கூடும்னு சொல்லலை. எவீரு சொன்னான் ஆண்டவரை பார்க்கும்போது, ஆண்டவரே, என் குமாரத்தி வியாதியாக இருக்கிறாள், நீர் உமது கரத்தை வையும், அவள் பிழைப்பால். கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். ஆனால் இங்கே வேணும் தெரியுமா சொல்கிறான், கூடுமானால், உம்மால் கூடுமானால். அப்புறம் ஆண்டோடைய ரிப்ளை ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த இடத்துல. நீங்கள் மேலே இருக்கிற 2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீ விசுவாசிக்க கூடுமானால், அவரும் இஃப் யூ கேன்னு ஆரம்பிக்கிறாரு. அதுதான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நீ விசுவாசத்தில் குறைவாக இருந்துட்டு என்ன சந்தேகப்படுற, இப்போ நீ அதை பண்ணினாலும் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. அப்போ தான் அவன் நல்லா தகப்பன் ஒரு ஜெபம் பண்ணுறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அது இந்த காலை வேலை செய்யுங்க. நீங்கள் let my doubtfulness go away, let my disbelief go away. என்கிட்ட இருக்கிற அவிசுவாசம் போட்டு ஆண்டவரே, அது போயிடுச்சுனாலே நீங்கள் கொடுக்குற சுகம் இனி எனக்குள்ள பர்மனெண்ட்டாக இருக்கும்.
அதை நீங்கள் செஞ்சிருங்க. அவன் அதை செய்தான். இயேசுவின் பாதப்படியில் அவன் விழுந்து கதறினான், கண்ணீர் விட்டான், அழுதான். கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்தார். இனி அந்த வார்த்தையை இன்னைக்கு பிடிச்சுக்கொள்ளுங்க. இனி இவனுக்குள் போகாதே. இனி உங்கள் கடன் தொல்லை, இனி உங்கள் வருமான குறைவு, இனி உங்கள் பலவீனம் உங்களுக்குள் வராதபடிக்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பிதாவே, இந்த நாளில் நீர் கொடுத்ததான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அப்பப்போ ஒரு ரிலீஃப் பெற்றுக்கொண்டு எனக்கு ஒரு நிரந்தரமாக உனக்கு கிடைக்காதா, நிரந்தரமாக எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு காத்திருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இனி இவனுக்குள் போகாதே என்ற வார்த்தையின்படி இனி இவர்களுடைய வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கட்டும்ப்பா. இந்த நாளோடு கூட அந்த தற்காலிக தீர்வு அல்ல, நிரந்தர தீர்வு, பர்மனன்ட் ரிலீஃப் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் அதை கொடுக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க நல்ல விசுவாசத்தை தாங்க. எந்த இடத்துலலாம் அவிசுவாசமும் சந்தேகமும் பயமும் இருக்குதோ இந்த நாளிலே அது புறப்பட்டு போய் உமக்குள்ளே அந்த விசுவாசம் பலப்பட உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் இதை செய்கிறேன், ஸ்தோத்திரம். நாளில் அவங்க எடுத்துக்கொள்ளுகிற வேலைகள், தேவைகள், ஊழியங்களில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. அமேன்.